நம்ம ஊர்ல இப்படி ஒரு வீட்டை இன்னைக்கு தாங்க நான் பார்க்குறேன். 2500 சதுரடியில் பயங்கர வசதியாக பிளான் பண்ணி பிரம்மாண்டமான ஒரு லிவிங் ஏரியாவை ஹைரூ ஸ்ட்ரக்சரில் கொடுத்து மாடர்னான இன்டீரியர் ஒர்க்ஸும் அட்ராக்டிவான எக்ஸ்டீரியர் ஒர்க்ஸும் செஞ்சு சூப்பர்பான ஒரு 3 BHK வீட்டை கட்டியிருக்காங்க. இந்த வீட்டோட பிளானை பற்றியும் ஸ்பெஷாலிட்டி பற்றியும் தெரிஞ்சுக்கணும்னா வீட்டில் கிங் சைஸ் பெட்ரூம், மாஸ்டர் பெட்ரூம்னு 3 வசதியான பெட்ரூமை கொடுத்துருக்காங்க. 4 டாய்லெட் கம் பாத்ரூமை பிளான் பண்ணியிருக்காங்க. பிரம்மாண்டமான ஒரு லிவிங் ஏரியாவை ஹைரூ ஸ்ட்ரக்சரில் கொடுத்து வீட்டில் ஒரு அழகான டைனிங் கம் கிச்சனை மாடர்னாக பிளான் பண்ணி 2 கார் நிறுத்துற அளவுக்கு பார்க்கிங் ஏரியா, ஃப்ரண்ட் பால்கனி, யூட்டிலிட்டி ரூமோட வீட்டை லாவிஷா டிசைன் பண்ணியிருக்காங்க. வீட்டோட ஸ்பெஷாலிட்டி பத்தி வீடு பார்த்துட்டு இருக்க உங்க எல்லாத்துக்கும் இப்ப தெரிஞ்சிருக்கும். வேற எதுவும் இல்லைங்க, வீட்டில் செஞ்சிருக்கக்கூடிய இன்டீரியர் அண்ட் எக்ஸ்டீரியர் வேலைப்பாடுகளும் தான் பார்த்தோன்னே பிடிச்சு போகிற மாதிரி செம்மையா வடிவமைச்சிருக்காங்கன்னு தான் சொல்லணும். இன்னைக்கு இந்த அழகான வீட்டை தான் நம்ம சுத்தி பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி இது நம்ம வீடு சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க போற இந்த அழகான வீட்டை எல்லாரும் ஆசைப்படுற மாதிரி கிழக்கு பார்த்த மாதிரியான சைட்ல கிழக்கு பார்த்த மாதிரியான மெயின் டோரை வச்சு வாஸ்துப்படி கட்டியிருக்காங்க. வீட்டை 24 அடி அகலமாகவும் 55 அடி நீளமாகவும் உள்ள 3.1 சென்ட் லேண்ட் ஏரியால 2500 சதுரடியில் பிரம்மாண்டமான ஒரு 3 BHK வீடா பிளான் பண்ணியிருக்காங்க. வீட்டோட ஃப்ரண்ட் எலிவேஷனுக்கு மாடர்னான ஒரு அட்ராக்டிவான ஃப்ரண்ட் எலிவேஷனை செம்மையா டிசைன் பண்ணி கிரே, ஒயிட், பிரவுன் கலர் காம்பினேஷன்ல பெயிண்ட் பண்ணி ஃப்ரண்ட் பால்கனி கொடுத்து நிறைய லைட் ஒர்க்கோட ரொம்ப அழகா வடிவமைச்சிருக்காங்க. என்ட்ரன்ஸ்ல ஒரு அழகான மெட்டல் கேட் இருக்கு. மெயின் கேட் ஓபன் பண்ணதும் முதல்ல நம்ம பார்க்கறது 2 பெரிய காரை அடுத்தடுத்து நிறுத்திக்கிற அளவுக்கு வசதியாக பிளான் பண்ணியிருக்கக்கூடிய பார்க்கிங் ஏரியா. அளவு 12க்கு 22.25. இந்த பார்க்கிங் ஏரியாவோட ஃப்ளோரிங்க்கு ஹெவி டியூட்டி பார்க்கிங் டைல்ஸ் லே பண்ணி வாலுக்கு கிளாஸியான சரமி டைல்ஸை கொடுத்து சீலிங்க்கு அட்ராக்டிவான ஃபால் சீலிங் டெக்கரேஷன் ஒர்க்கை ப்ரொஃபைல் லைட்டோட டிசைன் பண்ணி பில்லர்ஸுக்கு அழகான ஜியோமெட்ரிக் பேட்டர்ன்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. இதே பார்க்கிங் ஏரியால ஜனமூலையில இந்த வீட்டோட தண்ணி வசதிக்காக போர்வெல்லையும் வாட்டர் சம்பையும் அமைச்சிருக்காங்க. பார்க்கிங் ஏரியால பண்ணியிருக்கக்கூடிய உட்டன் லுக் டைல்ஸ் ஒர்க்கை மேட்ச் பண்ற மாதிரி சீலிங்க்கும் உட்டன் லுக்லயே அழகான ஃபால் சீலிங் டெக்கரேஷன் ஒர்க்கை பண்ணியிருக்கிறது பார்க்கறதுக்கு ரொம்பவே அழகா இருக்கு. வீட்டோட ரைட் சைட்ல இங்க நம்ம பாக்குற மாதிரியே வீட்டு சுத்தியும் நிறைய செட்பேக் ஏரியா கொடுத்திருக்காங்க. இந்த ரைட் சைட் செட்பேக் ஏரியால இந்த வீட்டோட அவுட் சைட் டாய்லெட் கம் பாத்ரூமும் அமைஞ்சிருக்கு. இங்க நம்ம பாக்குற டாய்லெட் கம் பாத்ரூமை 3க்கு 6ங்கிற அளவுல ரெடி பண்ணி இந்தியன் ஸ்டைல்ல பிளான் பண்ணி பாத்ரூமோட ஃப்ளோரிங்கும் வாலுக்கும் அழகான பேட்டர்ன்ல டைல்ஸ் ஒர்க்கும் செஞ்சிருக்காங்க. இப்ப நம்ம பாக்குற வீட்டோட மெயின் டோருக்கு பக்கத்திலே இருக்கக்கூடிய 2 அழகான மர ஜன்னல்களுக்கும் கிரானைட்லயே பேனலிங் ஒர்க்கை கிளாஸியா டிசைன் பண்ணிருக்காங்க. வீட்டோட மெயின் டோர் சிம்பிளான நீட்டான ஒரு அழகான மெயின் டோரா தேக்கு மரத்திலேயே கிழக்கு பார்த்த மாதிரி பிரெஞ்சு டோர் டைப்ல அமைஞ்சிருக்கு. மெயின் டோர் ஓபன் பண்ணி வீட்டுக்குள்ள வந்ததும் முதல்ல நம்ம பார்க்கறது 16க்கு 20ங்கிற அளவுல பிரம்மாண்டமா ஹைரூ ஸ்ட்ரக்சர்ல பிளான் பண்ணியிருக்கக்கூடிய லிவிங் ஏரியாவை பார்க்குறோம். இந்த லிவிங் ஏரியாவோட சீலிங்கை டபுள் ஹைட்டட் டைப்ல செம்மையா டிசைன் பண்ணியிருக்காங்க. வீட்டோட எக்ஸ்டீரியர்ல பார்த்த மாதிரியே இன்டீரியருக்கும் ஒயிட், பிரவுன், கிரே அண்ட் சாண்டில் கலர் காம்பினேஷன்ல டைல்ஸ் ஒர்க், பெயிண்டிங் ஒர்க், இன்டீரியர் ஒர்க், வால் ஸ்டிக்கர்ஸ்னு கொடுத்து வீட்டை கிளாசிக்கா வடிவமைச்சிருக்காங்க. இந்த லிவிங் ஏரியால ஃப்ளோரிங்க்கு ஹை கிளாஸியான வெட்டிஃபை டைல்ஸ் லே பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம பார்க்கறது மாடர்னா அமைஞ்சிருக்கக்கூடிய மல்டிமீடியா டிவி யூனிட். சோப்பீஸ் வைக்கிறதுக்கான ப்ரொவிஷன்ல லைட் ஒர்க்லாம் கொடுத்துருக்கிறது பார்க்கறதுக்கே சூப்பரா இருக்கு. லிவிங் ஏரியாவோட வென்டிலேஷனுக்கு பெரிய பெரிய பிரெஞ்ச் டைப் விண்டோ இருக்கு. சீலிங்க்கு ஹேங்கிங் லைட்டோட ஒரு அழகான ஃபால் சீலிங் டெக்கரேஷன் ஒர்க்கை உட்டன் லுக்ல டபுள் ஹைட்டட் டைப்ல ரெடி பண்ணி சூப்பர்பா டிசைன் பண்ணியிருக்காங்க. லிவிங் ஏரியாவோட ஒன் சைட் வாலுக்கு 20 அடிக்குமே கிளிட்டரிங் டைப்ல அழகான வால் ஸ்டிக்கர்ஸை ஒட்டியிருக்காங்க. இங்க நம்ம பார்க்கறது ரொம்பவே யூனிக்கான டிசைன்ல CNC கட் டோரோட அழகா அமைஞ்சிருக்கக்கூடிய பூஜை யூனிட். வாஸ்துப்படி கிழக்கு பார்த்த மாதிரி கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம பார்க்கறது லிவிங் ஏரியாக்கும் வீட்டோட ஓப்பன் டைனிங் கம் கிச்சனுக்கும் இடையில அமைஞ்சிருக்கக்கூடிய உட்டன் பார்ட்டிஷன். இதுல நிறைய ஷோபீஸ் வைக்கிறதுக்கான ப்ரொவிஷன் கொடுத்து பேக்ரவுண்ட்ல கிளாஸியான ஃபினிஷிங்ல ரொம்பவே அழகா வடிவமைச்சிருக்காங்க. வீட்டோட தென்கிழக்கு கார்னர்ல அக்னிமொழியில இங்க நம்ம பார்க்கறது வீட்டில் இருக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு பிடிச்ச மாதிரி ரெடி பண்ணியிருக்கக்கூடிய ஒரு அழகான ஓப்பன் டைனிங் கம் கிச்சன். 10க்கு 20ங்கிற அளவுல அமைஞ்சிருக்கு. டைனிங் ஏரியால கூட சூப்பர்பான டிசைன்ல ஒரு அழகான ஃபால் சீலிங் டெக்கரேஷன் ஒர்க்கை ரெடி பண்ணியிருக்காங்க. இங்கேயும் வென்டிலேஷனுக்கு பெரிய பெரிய ஜன்னல்களை கொடுத்துருக்காங்க. ஜன்னல்களுக்கு பேனலிங் ஒர்க்கும் பண்ணியிருக்கிறது பார்க்கறதுக்கே சூப்பரா இருக்கு. டைனிங்க்கும் கிச்சனுக்கும் சென்டர்ல மாடர்னான ஹேங்கிங் லைட்டை பயன்படுத்தி சூப்பர்பான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் கவுண்டர் டாப்பையும் அமைச்சிருக்காங்க. இதுலயே பேனலிங் ஒர்க் மாதிரியும் பண்ணி சோப்பீஸ் வைக்கிறதுக்கான ப்ரொவிஷனும் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம பார்க்கறது கிளாஸியான லுக்ல அக்லரிக் ஷீட் ஃபினிஷிங்ல அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு அழகான மாடுலர் கிச்சன். எதிர்பார்க்கவே முடியாத அளவுக்கு நிறைய ஸ்டோரேஜ்க்கான ஸ்பேஸோட டிசைன் பண்ணியிருக்காங்க.
இந்த கிச்சன் ஃபுல்லாமே வாலுக்கு கிளாஸியான செராமிக் டைல்ஸ் லே பண்ணியிருக்காங்க. கவுண்டர் டாப் எல் ஷேப்ல கிரானைட்ல அமைஞ்சிருக்கு. அதுல ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்ல சிங்க் பொருத்தி இருக்காங்க. இந்த கிச்சன்ல ஸ்டோரேஜுக்கு அக்ரிலிக் ஷீட் ஃபினிஷிங்ல சாண்டில் லுக்ல நிறைய பேசினேட் இருக்கு, பெரிய டாலினேட் இருக்கு, யூ ஷேப்ல பெரிய ஆர்சிசி லாஃப்ட் அமைச்சு லாஃப்ட் கபோர்ட் ஒர்க்கும் செஞ்சிருக்காங்க. இது போக பிளாக் கலர் கிளாஸ் டோரை பயன்படுத்தி நிறைய வால் யூனிட்டை கொடுத்திருக்காங்க. வெஜிடபிள்ஸ் எல்லாம் வச்சுக்கிறதுக்கு உடன் லுக்ல விக்கர் பாஸ்கெட்ஸ் எல்லாம் பொருத்தி சூப்பர்வான ஒரு மாடுலர் கிச்சனை டிசைன் பண்ணியிருக்காங்க. கிரவுண்ட் ஃப்ளோர்ல அடுத்து நம்ம பார்க்க போறது லிவிங் ஏரியாவோட மேற்கு பக்கம். இந்த வீட்டோட தென்மேற்கு கார்னர்ல வாஸ்துப்படி அமைஞ்சிருக்கக்கூடிய வீட்டோட ஃபர்ஸ்ட் பெட்ரூமோட டோர். பெட்ரூமோட டோருக்கு பேனலிங் ஒர்க் பண்ணி சூப்பர்பான ரெடிமேட் ஃபர்ஸ்ட் டைப் உட்டன் டோரை மாட்டிருக்காங்க. இங்க நம்ம பார்க்குற வீட்டோட ஃபர்ஸ்ட் பெட்ரூம் 10க்கு 16ங்கிற அளவோட மாஸ்டர் பெட்ரூமா அமைஞ்சிருக்கு. பெட்ரூமோட சீலிங்ல கிளாஸியான லுக்ல உட்டன் ஃபினிஷிங்ல பேக்ரவுண்ட்ல லைட் ஒர்க்லாம் பண்ணி ஒரு அழகான ஃபால் சீலிங் டெக்கரேஷன் ஒர்க்கை ரெடி பண்ணியிருக்காங்க. ஒன் சைட் வால் ஃபுல்லாமே மாடர்னா லைட் ஒர்க்கோட வார்ட்ரோப் கொடுத்துருக்காங்க. அதுலயே ஸ்டடி டேபிள், வால் யூனிட்ஸ் எல்லாம் கொடுத்துருக்கிறது அற்புதமா இருக்கு. ஸ்டடி டேபிள்குள்ள கிளிட்டரிங் லுக்ல வால்பேப்பர் ஒட்டியிருக்காங்க. இதே மாதிரி கோல்டன் கிளிட்டரிங்கோட ஒன் சைட் வால் ஃபுல்லாமே பெட்ரூம்க்கு வால் ஸ்டிக்கர் ஒட்டி சூப்பர்பான ஒரு டிசைனை பிளான் பண்ணியிருக்காங்க. இது இந்த பெட்ரூம்ல இருக்கக்கூடிய அட்டாச்சு டாய்லெட் கம் பாத்ரூமோட டோர். டாய்லெட் கம் பாத்ரூமோட டோருக்கெல்லாமே உட்டன் லுக்ல ஃபைபர் டோரை மாட்டியிருக்காங்க. இப்போ நம்ம பார்க்குற அட்டாச்சு டாய்லெட் கம் பாத்ரூமோட அளவு 4க்கு 10. பெரிய டாய்லெட் கம் பாத்ரூமா பிளான் பண்ணி ஃப்ளோரிங்க்கு ஆன்டிஸ்கிட் டைல்ஸும் வாலுக்கு செராமிக் டைல்ஸும் அழகான பேட்டர்ன்ல லே பண்ணி டாய்லெட் கம் பாத்ரூமை வசதியாக டிசைன் பண்ணியிருக்காங்க. டாய்லெட் கம் பாத்ரூமுக்கு தேவையான சானிட்டரி வேர், பாத்ரூம் ஃபிட்டிங்ஸ் எல்லாத்தையுமே பிராண்டட் சானிட்டரி வேர் பாத்ரூம் ஃபிட்டிங்ஸ்ல மாட்டி கொடுப்பாங்க. இந்த இடத்துல வீட்டோட ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போறதுக்கான ஸ்டேர்கேஸ் அமைஞ்சிருக்கு. இந்த ஸ்டேர்கேஸ்ல வர ஸ்டெப்ஸுக்கு லெதர் ஃபினிஷிங்ல கிரானைட்டும் கிளாசி ஃபினிஷிங்ல டெல்ஸ் ஒர்க்கும் கொடுத்து ஸ்டெப் லைட்டோட டிசைன் பண்ணி ஹேண்ட் ரெயில ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் வித் டஃப் அண்ட் கிளாஸ் காம்பினேஷன்ல வடிவமைச்சிருக்காங்க. இந்த ஸ்டேர்கேஸை பயன்படுத்தி மேலே வந்ததும் பெரிய பேசேஜ் இருக்கு. இந்த பேசேஜ் வழியா வீட்டோட செகண்ட் பெட்ரூம், தேர்ட் பெட்ரூம்க்குலாம் போற மாதிரி பிளான் அமைஞ்சிருக்கு. இங்கிருந்து வீட்டோட கிரவுண்ட் ஃப்ளோர்ல இருக்கக்கூடிய லிவிங் ஏரியாவை வியூ பண்ணி பார்க்குற மாதிரியான டிசைன்ல தான் இந்த வீட்டோட லிவிங் ஏரியாவை பிரம்மாண்டமா ரெடி பண்ணியிருக்காங்க. இதுல கொடுத்துருக்க ஹேங்கிங் லைட்டும் சீலிங்ல பண்ணியிருக்கக்கூடிய அழகான ஃபால் சீலிங் ஒர்க்கும் பார்க்கறக்கே சூப்பரா இருக்கு. இப்போ நம்ம இருக்கக்கூடிய பேசேஜ்லையும் ப்ரொஃபைல் லைட்டோட அழகான ஃபால் சீலிங் ஒர்க்கை சிம்பிளா நீட்டா ரெடி பண்ணியிருக்காங்க. வீட்டோட கிரவுண்ட் ஃப்ளோர்ல பார்த்த மாதிரியே இங்கேயும் ஃப்ளோரிங்க்கு ஹை கிளாஸியான வெட்டி ஃபெட்டில்ஸை லே பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல இப்போ நம்ம பார்க்கறது வீட்டோட 2வது பெட்ரூம், மாஸ்டர் பெட்ரூம். அளவு 10க்கு 16. இந்த பெட்ரூம்லையும் சீலிங்ல அழகான ஃபால் சீலிங் டெக்கரேஷன் ஒர்க்கை பண்ணி ஒன் சைட் வால் ஃபுல்லாமே ஸ்டோரேஜுக்காக வார்ட்ரோப், ஸ்டடி டேபிள், லாஃப்ட் கபோர்ட் ஒர்க்கை பிளான் பண்ணியிருக்காங்க. இதுலயே ஃபுல் லென்த் மிரரை ஃபிக்ஸ் பண்ணி ட்ரெஸ்ஸிங் யூனிட்டையும் வடிவமைச்சிருக்காங்க. இப்போ நம்ம இருக்கக்கூடிய பெட்ரூம்லையும் அட்டாச்சு டாய்லெட் கம் பாத்ரூம் அமைஞ்சிருக்கு. இதோட அளவு 4க்கு 10. இதையும் பெரிய டாய்லெட் கம் பாத்ரூமா பிளான் பண்ணி ஃப்ளோரிங்க்கும் வாலுக்கும் பெட்ரூம்ல பண்ணியிருக்கக்கூடிய இன்டி ஒர்க்கை மேட்ச் பண்ற மாதிரியான அழகான பேட்டர்ன்ல டைல்ஸ் ஒர்க் கொடுத்து வெஸ்டர்ன் ஸ்டைல்ல வடிவமைச்சிருக்காங்க. இப்போ நம்ம பார்க்கறது வீட்டோட 3வது பெட்ரூம், கிங் சைஸ் பெட்ரூம். அளவு 16க்கு 16. வசதியான ஒரு பெட்ரூமா ரெடி பண்ணியிருக்காங்க. இந்த பெட்ரூமோட ஒன் சைட் வால் ஃபுல்லாமே 16 அடிக்குமே நிறைய ஸ்டோரேஜுக்கான வார்ட்ரோப் அமைச்சிருக்காங்க. ஃப்ளோரிங்க்கு உட்டன் லுக்ல டைல்ஸை மேட் ஃபினிஷிங்ல கொடுத்துருக்காங்க. சீலிங்க்கு ப்ரொஃபைல் லைட்டவே பயன்படுத்தி சிம்பிளான ஒரு அழகான ஃபால் சீலிங் டெக்கரேஷன் ஒர்க்கை டெக்கரேட் பண்ணியிருக்காங்க. இது போக சூப்பரான ஒரு வால் மவுண்டட் டைப் டிவி யூனிட்டையும் அமைச்சிருக்காங்க. வார்ட்ரோப்ல லைட் ஒர்க்கோட கொடுத்துருக்கக்கூடிய ஸ்டோரேஜஸ் எல்லாம் பார்க்கறக்கே ரொம்ப யூனிக்கா இருக்கு. அதே மாதிரி யூனிக்கான டிசைன்லயே இங்கேயும் ஒரு அழகான ட்ரெஸ்ஸிங் யூனிட்டையும் டிசைன் பண்ணியிருக்காங்க. வீட்டோட ஒவ்வொரு பெட்ரூம்ல பார்க்குற மாதிரியே இந்த பெட்ரூம்லையும் ஒன் சைட் வாலுக்கு ஃபுல்லாமே வால் ஸ்டிக்கர்ஸை கிளிட்டரிங் டைப்ல ஒட்டியிருக்காங்க. கிங் சைஸ் பெட்ரூமுக்கு ஏற்ற மாதிரியே பிரம்மாண்டமான ஒரு அட்டாச்சு டாய்லெட் கம் பாத்ரூமை இந்த பெட்ரூம்ல கொடுத்துருக்காங்க. இதோட அளவு 5க்கு 16. இந்த டாய்லெட் கம் பாத்ரூமோட சீலிங்ல நிறைய ஸ்பாட் லைட்டை பொருத்திருக்காங்க. பெரிய டாய்லெட் கம் பாத்ரூமா இருக்கிறனால ட்ரை ஏரியா, வெட் ஏரியான்னு செப்பரேட் பண்ணி அதுக்கேற்ற மாதிரியான கிளாஸ் பார்ட்டிஷனையும் அமைச்சிருக்காங்க. இப்போ நம்ம இருக்கக்கூடிய டாய்லெட் கம் பாத்ரூமை வெஸ்டர்ன் ஸ்டைலில் ரெடி பண்ண போறாங்க. இந்த வீட்டில் வர எல்லா டாய்லெட் கம் பாத்ரூம்லையும் கஸ்டமரோட ரெக்யர்மெண்ட்டுக்கு தகுந்த மாதிரியே சானிட்டரி வேர் பாத்ரூம் ஃபிட்டிங்ஸ், பிராண்டட் சானிட்டரி வேர் பாத்ரூம் ஃபிட்டிங்ஸ்லாம் அமைச்சு கொடுத்துருவாங்க.
இப்போ நம்ம இருக்கக்கூடிய கிங் சைஸ் பெட்ரூம்ல ஒரு பிரைவேட் ஃப்ரண்ட் பால்கனி இருக்கு. இந்த பால்கனியை 6க்கு 11ங்கிற அளவுல அமைச்சிருக்காங்க. பால்கனி ஏரியாவோட ஃப்ளோரிங்க்கு மேட் ஃபினிஷிங்ல உட்டன் லுக்ல டைல்ஸ் அலை பண்ணி ஒன்செட் வாலுக்கு வீட்டோட பார்க்கிங் ஏரியால பார்த்த மாதிரியே ஜியோமெட்ரிக் பேட்டர்ன்ல டிசைன்ஸ் செஞ்சு சீலிங்ல உட்டன் பேனல் மாதிரியே ஃபால் சீலிங் டெக்கரேஷன் ஒர்க்க கொடுத்திருக்காங்க. பால்கனி ஏரியாவோட ஃப்ரண்ட் சைட் ஃபுல்லாமே ஃப்ரண்ட் லுக்குக்காக டஃப் அண்ட் வித் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் காம்பினேஷன்ல ஹேண்ட் ரைல அமைச்சிருக்காங்க. இப்போ நம்ம இருக்கக்கூடிய பால்கனி வழியா போற மாதிரி ஒரு யூட்டிலிட்டி ரூம் அமைஞ்சிருக்கு. இந்த யூட்டிலிட்டி ரூமை 3.25க்கு 10ங்கிற அளவுல அமைச்சிருக்காங்க. இங்கேயும் உட்டன் லுக்ல டைல்ஸ் ஒர்க் பண்ணிருக்காங்க. இந்த இடத்துல வாஷிங் மிஷின் கனெக்ட் பண்றதுக்கான ப்ரொவிஷனும் செஞ்சிருக்காங்க. வீட்டோட டெரஸ் போறக்கான ஸ்டேர்கேஸ் வீட்டுக்குள்ள இருந்தே போற மாதிரி ஹெட்ரூம் கட்டி ரெடி பண்ணிருக்காங்க. வீட்டோட கிரவுண்ட் ஃப்ளோர்ல இருந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் வந்த மாதிரியே ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல இருந்து டெரஸ் போறக்கான ஸ்டேர்கேஸையும் டிசைன் பண்ணிருக்காங்க. இந்த ஸ்டேர்கேஸ் வழியா டெரஸ் ரீச் ஆகும்போது டெரஸுக்கு முன்னாடி சேஃப்டிக்காக ஹெவியான ஒரு மெட்டல் டோரை மாட்டியிருக்காங்க. 2500 சதுரடியில பிரம்மாண்டமா வாஸ்துப்படி கட்டியிருக்கக்கூடிய இந்த சூப்பர்பான வீடு கோயம்புத்தூர் துடிலூருக்கு பக்கத்துல தொப்பம்பட்டி பிரிவுங்கிற லொகேஷன்ல மெயின் ரோட்டுக்கு பக்கமாவே கட்டி விற்பனைக்காக ரெடியா இருக்கு. இந்த வீட்டை லேண்ட் அழகான இன்டோ கோடெல்லாம் சேர்த்தியே 1,30,00,000 ரூபாய்க்கு கொடுக்குறாங்க. இந்த வீட்டோட மற்ற டீட்டெயில்ஸை தெரிஞ்சுக்கிறதுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கேன். மறக்காம இன்னைக்கு நம்ம வீடியோல பார்த்த இந்த அழகான வீட்டை பத்தின உங்க ஒப்பீனியன் என்ன கமெண்ட்ல சொல்லிருங்க. இன்னைக்கு நம்ம பார்த்த மாதிரியே ஒரு சூப்பரான வீட்டோட திரும்ப வர அது வரைக்கும் பை ஃப்ரம் சிவா.